கீப்பருடைய ஹெல்மெட் மேல பட்டா மட்டும் 5 ரன் கொடுக்க மாட்டாங்க. கீப்பர் வச்சிருக்கக்கூடிய கிளவுஸ் மேல பட்டாலுமே 5 ரன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது கீழே கழட்டி வச்சிருக்கும் போது. அப்படியான சம்பவங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 2022 T20 வேர்ல்ட் கப்ல சவுத் ஆப்பிரிக்காவும் ஜிம்பாப்வேவும் ஆடி இருப்பாங்க. அப்ப ஜிம்பாப்வே பேட்ஸ்மேன் ஒரு பாலை தட்டி விட்டுட்டு 2-1 ஓடி இருப்பாரு. சவுத் ஆப்பிரிக்கா ஃபீல்டர் அந்த பாலை எடுத்து வீச அந்த பாலை பிடிக்கிறதுக்காக குவிண்டன் டி காக் ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்பவும் போல கிளவுஸ் கழட்டி தூக்கி வச்சுட்டு பாலை பிடிக்க போயிருப்பாரு. ஆனா போகும்போது கரெக்டா அந்த பாலானது கீப்பருடைய கிளவுஸ் மேலேயே பட்டுரும். அப்படிப்பட்டதால ரீப்ளே பண்ணி பார்த்துட்டு அம்பையர்ஸ் அதுக்கு 5 ரன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இதை பார்த்து சவுத் ஆப்பிரிக்கா வீரர்கள் எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெல்மெட் மாதிரி தான், ஹெல்மெட் மேல பட்டாலுமே பிளே வந்து டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி கீப்பர் க்ளவுஸ் மேல பால் பட்டாலுமே அங்க ஏதாவது ஒரு ரன் பாதிப்படையுது இல்லையா, அதனால தான் இந்த ரோலை வச்சிருக்காங்க. இதே மாதிரி தோனியும் பண்ணியிருக்காரு. தோனி அப்படி பண்ணதால கோலி காண்டாகி தோனியவே திட்டியிருக்காரு. 2017 சாம்பியன்ஸ் டிராஃபில இந்தியாவும் பங்களாதேஷும் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப தோனி இதே மாதிரி ஒரு பாலை பிடிக்கிறதுக்காக க்ளவுஸை கழட்டி வச்சுட்டு பாலை பிடிக்க போயிருப்பாரு. பாலை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெம்ப் மேல த்ரோ அடிக்கும் போது ஸ்டெம்ப் மேல படாம இவர் கழட்டி வச்சிருந்த க்ளவுஸ் மேலேயே அந்த பால் பட்டுரும். அப்படிப்பட்டதால அதை பார்த்த அம்பையர்ஸ் அதுக்கு 5 ரன் பெனால்ட்டியா கொடுத்திருப்பாங்க. 5 ரன் பெனால்ட்டியா கொடுத்ததால கோவமாகி கோலி கத்தியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது தலையை திட்டி கத்துற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் தான் அம்பீரை பார்த்து கத்தியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும்.